கர்த்தருடைய வார்த்தை போயிடலாமா? வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் யாரை குறித்து சொல்கிறது? சபையை குறித்து என்ன செய்யுது? சபையில எதிர்காலத்தில் நடக்க போகிற நிகழ்வை குறித்து சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் பெருக்கத்தை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஜனத்தை, சபைய ஒரு மரத்துக்கு அல்லது மரங்களுக்கு ஒப்பாக சொல்லுகிறது. அல்லேலூயா. என்னன்னா, கீழே வேர் பற்றி பூத்து காய்த்து என்னது பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லி சபையை ஒரு மரத்துக்கு ஒப்பாக, மரங்களுக்கு ஒப்பாக, கீழே வேர் பற்றி மேல என்ன செய்யும்? பூத்து காய்த்து பெருகும் என்று சொல்லி சபையை குறித்து சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. சபையுடைய வளர்ச்சியை குறித்து அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, கிங்டம் குறித்து, ஆண்டவருடைய கிங்டம் குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. வேர் பற்றுதல். வேர் ரொம்ப முக்கியம். மரத்துக்கு வேர் என்னது? ரொம்ப முக்கியம். ஏன்னா ரூட்ஸ் தான் மரத்தினுடைய ஸ்டெபிலிட்டி, அதாவது மரத்தினுடைய பலம் எதுல இருக்கு? ஆமா, வேர்ல தான் இருக்கு. ரூட்ஸ் தான் மரத்துக்கு தேவையான போஷாக்க என்ன செய்யுது? அது கொண்டு போகிறது. மரத்தை பூமியில இருந்து அந்த போஷாக், மினரல்ஸ், வாட்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணுது? மரத்துக்கு தேவையானதெல்லாம் அதை எடுத்து மரத்துக்கு கொடுக்குது. ரூட்ஸ் தான் மரத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது, காட்டுகிறது. எதிர்காலத்தில் செய்து தீர்மானத்தை காட்டுகிறது, வளர்ச்சியை காண்பிக்கிறது. மூங்கில் மரம் இருக்குல்ல, பேம்பு ட்ரீ, அந்த ட்ரீயை நீங்க நட்டு வச்சீங்கன்னா, அதாவது முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம்னா அப்படியே இன்ச்சு இன்ச்சா தான் என்ன செய்யும்? அது வளரும். ஆனா 5வது வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா செஞ்சிடும், வளர்ந்துடும், நல்லா சீக்கிரமா வளர்ந்துடும். அது முன்னாடி வரைக்கும் அது ஸ்லோவா தான் வளரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வளரும். என்ன காரணம்னா, அந்த மூங்கில் ட்ரீ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல அது எங்க வளர்ச்சி அடையுதுன்னா, பூமிக்கு அடியில தான் வளரும். அது என்னது? நல்லா வேற எங்க கொண்டு போகும்? எர்த்துக்குள்ள நல்லா கொண்டு போகும். அது எர்த்துக்கு கீழே கீழே போகும் பொழுது அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அல்லேலூயா. அதனால ஒரு மரத்துக்கு வேர் ரொம்ப முக்கியம். வேர் ரொம்ப முக்கியம். இங்கு வேர்னா எதை குறித்து சொல்லப்படுகிறதுனா, தேவனோடு கூட இருக்கிற ஆழமான உறவு, தேவனோடு கூட இருக்கிற ஆழமான உறவை குறித்து சொல்லுகிறது. கனிகள் பூத்து காய்க்கிறது எதை குறித்து சொல்லுகிறதுனா, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆசீர்வாதங்கள், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு செய்தி என்னன்னா, தேவனோடு உள்ள ஆழமான உறவை பொறுத்தே ஒரு மனுஷனுடைய உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சியும், உண்மையான பொருளாதார செழிப்பும், சகல ஆசீர்வாதமும் எதை பொறுத்து இருக்குன்னா, தேவனோடு உள்ள ஆழமான உறவை பொறுத்துதான் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய செழிப்பு, நம்முடைய சமாதானம், நம்முடைய சுகம், இதெல்லாம் எதை பொறுத்து இருக்குன்னா, நாம் தேவனோடு எந்த அளவுக்கு ஆழமாய்
வைத்திருக்கிறோமோ அதை பொறுத்துதான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மேன்மை எல்லாம் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் யாக்கோபு வேர் பற்றி என்ன செய்யறார்? பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. கீழே எந்த அளவுக்கு வேர் பற்றுகிறதோ அந்த அளவுக்கு மேல பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது பொருளாதார வளர்ச்சி, செழிப்பு எல்லாமே இதை பொறுத்து தான் இருக்கு. நம்முடைய தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவை பொறுத்து தான் இருக்கு. அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் அப்படிதான் ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் தங்கள் திறமையினால, தங்களுடைய தாளந்துகளால அல்லது சூழ்நிலை நிமித்தமா அவங்க வளர்ச்சி, அவங்களுடைய விருத்தி, அவங்களுடைய இதெல்லாம் இருக்கும். ஆனா அது உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது. அது உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது. உண்மையான ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து தான் வரும். அல்லேலூயா. அது தேவனோடு வைத்திருக்கிற உறவின் அடிப்படையில தான் வரும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனோடு ஆழமான உறவை எப்படி நான் ஸ்ட்ரெங்தன் பண்றது, எப்படி நான் உருவாக்குவது, அல்லது ஆழமான உறவுல எப்படி கர்த்தரோட டீப் கனெக்ஷன் அல்லது கர்த்தரோட கூட எப்படி நான் ஐக்கியமாவது, எப்படி ஆசீர்வாதத்தை நான் பெருக்கிக் கொள்வது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு தான் செய்தி கொடுக்க போறேன். அல்லேலூயா. ஒண்ணு, ஆழமான உறவு வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறதன் மூலமாக நமக்கு வருகிறது. அல்லேலூயா. தேவனோட டீப் கனெக்ஷன் இருக்குல்ல, கர்த்தரோடு கூட ஆழமான ஒரு ரிலேஷன்ஷிப் எதனால வருதுன்னா வேதத்தை இரவு பகலும் தியானமாய் இருக்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால ஆண்டவரோடு நெருங்கி 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 க்ளோஸா ஒரு டீப்பா நாம என்ன செய்யலாம்? அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளலாம். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம், முதலாவது சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொத்தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ அதை எதுக்கு ஒப்பிட்டு சொன்னார்னா, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் கனி கொடுக்கிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி ஒரு மரத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன ஒப்பாக சொல்றார். அல்லேலூயா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்ட மரம் இருக்கு பாருங்க, அந்த வேர் எங்க போய் சேரும்? அது நீர்க்கால்கள் ஓரமாய். அப்போ அந்த ரூட்ஸ் அதுதான் நரிஷ்மெண்ட்டை கொடுக்குது. அதுதான் ஆமா, தண்ணி அந்த ரூட்ஸ் மூலமா தான் உள்ள போகுது. தண்ணி போகுது, அதுக்கு தேவையான மினரல்ஸ் போகுது, அதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே அந்த ரூட்ஸ் மூலமா தான் போகுது. அந்த ரூட்ஸ் அந்த வேர் எங்க விடணும்? நீர்க்கால்களின் ஓரமாய். அந்த மரத்தை எதுக்கு ஒப்பாக சொல்றாருன்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ வெளியில தெரிகிறது ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா, தேவனோடு இருக்கிற அந்த உறவில் நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது? இரவும் பகலும் தியானம். முதல்ல கர்த்தருடைய வசனத்தின் மேல எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தில் எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். பாருங்க, பிரியமா இருக்கிற டிலைட், அது குட் ப்ளஷர், அது ஒரு சந்தோஷமா இருக்கணும். வாசிக்கும் பொழுது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். காதலன் காதலி
ஃபர்ஸ்ட் ஒரு லவ் லெட்டர் எழுதினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதை எடுத்து 10 தடவை 15 தடவை வாசிப்பாங்க. என்ன செய்வாங்க? 10 தடவை 15 தடவை பூட்டி வச்சு என்ன செய்வாங்க? எடுத்து திரும்பி வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதை வாசிக்கும் பொழுதே என்ன இருக்கும்? சந்தோஷம். வாசிக்கும் பொழுதே சந்தோஷம். கர்த்தர் அப்படிதான் நமக்கு ஒரு லவ் லெட்டர் தான் எழுதி கொடுத்துருக்காரு. வேதாகமம் என்னது? ஆமா, லவ் லெட்டர் தான். கர்த்தர் எழுதின அன்பின் கடிதம் தான். எப்படி ஒரு வாலிபன் தன்னுடைய காதலியிலிருந்து வந்த ஃபர்ஸ்ட் லெட்டர், அது ஃபர்ஸ்ட் SMS, ஃபர்ஸ்ட் மெசேஜ் எப்படி பிரியமா வாசிக்கிறானோ அது போல என்ன செய்யணும்? வாசனைகளுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா சந்தோஷம். அது இல்லையா? சரி, மனைவி எழுதுறதா எப்படி இருக்கும்? கேஸ் தீர்ந்து போச்சு. என்னது? கேஸ் தீர்ந்து போச்சு, உப்பு இல்லை. அது படிக்கும் போதே எப்படி இருக்கும்? படிக்கும் போதே அப்படிதான் இருக்கக்கூடாது. அது இல்லையா? காதல் எழுதுற லெட்டர் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் பீயிங்ல. அதுதான் மனைவியா மாற போறாங்க. அதான் ரொம்ப டேஞ்சரா இருக்கும். அது இல்லையா? சரியா? சரி, அவங்கள ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணவங்க எழுத லெட்டர் கிட்டலாம் என்ன இருக்கும்? சந்தோஷமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்ல, ஃபர்ஸ்ட் மந்த்ல. சரி, ரைட். அது போல வாஞ்சை, விருப்பம், சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு விருப்பமான உணவு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். விருப்பமான உணவு. இப்ப அது ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? எப்படா வரும் போன் எடுத்துக்கிட்டு போய் வாசல்ல நின்று வந்துட்டியா 1000 தடவை கேட்டுறாங்கல்ல. வந்துட்டியா? எங்க இருக்கிற? இந்த டர்னிங்ல இருக்கிற சீக்கிரமா. ஏன்? சாப்பிடணும். என்னது? சாப்பிடும். எங்கேயாவது புதுவிதமான உணவு கிடைக்குமா? விரும்பி சாப்பிடலாம். அல்லது விருப்பமான உணவுனா எப்படி இருக்கும்? எப்படா சமைச்சு முடிப்பாங்க, சீக்கிரமா சுட போட்டு சாப்பிடலாம். அது போல விருப்பம். கர்த்தருடைய வசனத்து மேல எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். சாப்பாட்டு மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறோமோ, செல்போன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறோமோ, அது போல கர்த்தருடைய வசனத்துல என்ன செய்யணும்? பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிரியம் இருக்கும். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இதுதான் இதுல விருப்பம், இதுதான் சந்தோஷம், இது கிடைச்சா போதும் எனக்கு. அது போல வேத வசனத்தின் மேல பிரியமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுகர் பேஷண்ட்டுகளுக்கு சுகர் வந்த பிறகுதான் ஸ்வீட்னா ரொம்ப பிரியமா இருக்கும். ஸ்வீட்னா பாருங்க, ஒரு லட்டு சாப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் அல்வா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வீட்டில் அல்வாவை வச்சுட்டு சாப்பிட முடியாத எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா? வீட்டில் நல்ல ஸ்வீட் வாங்கி வச்சுட்டா சாப்பிட முடியாது, ஆசையாக இருக்கும். கொஞ்சோண்டு சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். என்ன விருப்பம்? என்னது விருப்பம்? அல்லேலூயா. அது போல கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். ஒரு சொத்து ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல புதையல் இருக்குன்னா அந்த புதையலை வாங்கி அந்த புதையல் அடையணும்னா ஏதாவது நேரத்தை வாங்கி என்ன பண்ணுவான்? அந்த புதையல் அடைவான்ல. அது போல ஒரு ஏழைக்கு ஒரு தங்க புதையல் கிடைச்சா அப்படி இருக்கும். ஏழைக்கு ஒரு தங்க புதையல், நமக்கு புதையலே இதுதான். அல்லேலூயா. தங்கமும் வெள்ளியும் பொன்னும் எல்லாமே கொட்டி கிடக்குது. அல்லேலூயா. இந்த பைபிள்ல எல்லாமே கொட்டி கிடக்குது. பல சௌரன் எல்லாருக்கு நகை இதுல கொட்டி கிடக்குது, சுகம் கொட்டி கிடக்குது, ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்குது, பணம் கொட்டி கிடக்குது, சமாதானம் வள்ளிகளா எவ்வளவு வேணாம், சந்தோஷம் இருக்கு, திருப்தி இருக்கு. இந்த வேதாகமத்திலே ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ இத பிரியமா வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? பிள்ளைகள் பைபிளை பண்ணலாம் ஒரு சாப்டர் படிக்க வைக்க படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. என்னது? விருப்பம் வரமாட்டேங்குது. செல்போனை கூட ஒரு மணி நேரத்துல 100 ரீல்ஸ் பார்க்க முடியல. 100 ரீல்ஸ் டைம் போறதே தெரியாது. ஏன்னா அதுல விருப்பம் இருக்கு. ஒரு கேம் சொல்ல தெரியுது. அதுல வந்து என்னது? பிரியம். அதுல என்னது? பிரியம். ஒரு சாப்டரை வாசி, பைபிளை வாசினா எப்படி இருக்கு? ஏதோ பாவக்காவை உள்ள தள்ளுற மாதிரி இருக்கு. பாவக்காவை உள்ள தள்ளுற மாதிரி இருக்கு. சின்ன வயசுல இந்த மஞ்சள் காமலை வந்தா
இந்த கீழாந்தி வேலை அரைச்சி கொடுப்பாங்க கையில் சின்ன வயசுல ஒரே கத்திக்கு கிடப்போம் வாயில ஊத்தும் பொழுது. அது போல பைபிள்ல சில பேருக்கு ஊட்ட வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா. கீழாந்தி வேலை அரைச்சி ஊத்துற மாதிரி இருக்கு, அது பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. அது எப்படின்னா அதை நேசிக்கணும். அதை நீங்க பழகிட்டீங்கன்னா, அதை வாசிச்சு அதுல இருக்கிற சத்துவத்தை, அதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிச்சிட்டோம்னா அது இன்பமா இருக்கும். என்னுடைய வாலிப நாட்கள்ல இந்த பைபிளை கீழே விடவே மாட்டேன். பைபிள் பைத்தியம்னு ஒரு காலத்துல பேர் எடுத்தவன் நான். பைபிள் பைத்தியம், பைபிள் பைத்தியம். ஆனா இப்பெல்லாம் அந்த அளவுக்கு வாசிக்கிறது இல்லை. ஆனா ஒரு காலத்துல இது எனக்கு இன்பமா இருந்தது, ஒரு காலத்துல இன்பமா இருந்தது. ஏன்னா கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு, அதை கேட்க கேட்க படிக்க 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 என் ஆவி ஒடுங்கின ஆவியெல்லாம் அப்படியே தைரியமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதை வாசிக்க 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 தான் அது என்ன செய்யும்? அல்லேலூயா, பிரியமா இருக்கும். வாசிக்க வாசிக்க தான் பிரியமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை இரவும் பகலும் என்ன செய்யணும்? தியானம். பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானம் செய்து, இரவும் பகலும் அப்படின்னா அர்த்தம் டே அண்ட் நைட்டு என்ன செய்யணும்? அதை வாசிச்சுக்கிட்டே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பசுலாம் இருக்குல்ல, அது புள்ளையோ வைக்கோலையோ தின்னுட்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருக்கும், அசை போட்டுக்கிட்டே இருக்கு, அசை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை சாப்பிடும். அது போல வேத வசனத்தை வாசிச்சா அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அல்லேலூயா. அதை என்ன செய்யணும்? தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் அப்படியே தியானம் பண்ண புது புது காரியத்தெல்லாம் கர்த்தர் நம்மளோட பேசுவார். அப்படியே இருதயத்தில் அதை எழுதுவார். அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா மாறும், அது நமக்கு சந்தோஷமா மாறும், அது அப்படியே நமக்கு ஆசீர்வாதமா மாறும். அந்த வசனமே நம்முடைய மைண்ட்ல யோசனையா இருக்கணும். அல்லேலூயா. சில பேர் திட்டிட்டு அப்படியே யோசனையிலே இருக்குல்ல, அதுதான் யோசனை தான் இருக்கக்கூடாது. யோசனையில் என்ன இருக்கணும்? வசனம், வசனம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அதை திங்க் பண்ணிட்டே இருக்கும், தியானம் பண்ணிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு ட்ரீ, ஒரு மரம் நட்டா அந்த வேறு இரவும் பகலும் என்ன செய்யும்? அந்த நீரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், அது விடாத உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது போல கர்த்தருடைய வசனத்தை அப்படியே ஸ்லோவா உள்ள கொண்டு போயிட்டு. இந்த ஹனி பீ இருக்குல்ல, இந்த தேனீக்கள், தேனீக்கள்லாம் இந்த தேனை எப்படி கலெக்ட் பண்ணுது தெரியுமா? அது பூ பூவா போய் என்ன செய்யுது? சுத்தி அது கொஞ்சம் 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 கொஞ்சமா எடுத்துட்டு வந்து தொடர்ந்து எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுது? அதுல கலெக்ட் பண்ணுது. அந்த நெக்டார்ல வந்து என்ன செய்யுது? அதை கலெக்ட் பண்ணி அந்த தேனை சேர்ந்து. அது போல அது எத்தனை கிலோமீட்டர் பறகுது தெரியுமா? அது பல லட்சம் கிலோமீட்டர் பறகுது. அது எவ்வளவு ஆர்வமா சிறு 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 துளியா கொண்டு வந்து சேர்த்து ஒரு தேன் கூடல அது எவ்வளவு தேன் சேமிச்சு வைக்குது. அல்லேலூயா. அது போல நாம கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா தியானம் பண்ணி இரவும் பகலும் தியானம் பண்ணிட்டு இருந்தா அவன் தான் யாரு? பாக்கியவான். அல்லேலூயா. அவன் தான் ஆசீர்வாதம். அந்த வேர் டீப்பா போகணும்னா வசனத்துக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அது கர்த்தரோடு நம்மளை நெருங்கி ஜீவிக்கப்படும். அவர் மேல வைக்கிற அன்பை இன்க்ரீஸ் பண்ணும். அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்ம நல்லா உறுதியாக மாற கர்த்தர் உதவி செய்வார். இந்த வசனம் எல்லாம் நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தா மாறும். அல்லேலூயா. அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான்? தன் காலத்தில் கனியை கொடுக்கிற இலை உதிராது இருக்கிற மரத்தை மனிதன் மரம் போல இருப்பான். சரி, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்தந்த காலத்துல அது கிடைக்கும். அல்லேலூயா. அந்தந்த காலத்துல 50 வயசுல கல்யாணம் நடந்தா எப்படி இருக்கும்? 65 வயசுல குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு பாடுபடணும் தெரியுமா? 60 வயசுல ஒரு பிள்ளைய பார்த்தா அது ரொம்ப என்ன பண்ணும்? 70 வயசுல கல்யாணத்தையும் நம்ம பார்ப்போமா தெரியாது. கல்யாணத்தையும் பார்ப்போம். அது அட்டகாசம் வேற பண்ணா இருக்கும். வயசான காலத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, கண்டிக்கவும் முடியாது. அந்தந்த காலத்துல ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம சரியா இருந்தா அந்தந்த காலத்துல அது கிடைக்கும். அல்லேலூயா. நேர்த்தியா கிடைக்கும். இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருந்து பாருங்க. கர்த்தர்
அதன் காலத்துல நேர்த்தியா செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இலையுதிரா இருக்கிற மரத்தம். இலையுதிரானா செழிப்பு. இலையுதிரா இருக்கிற மரம் என்னது? நல்ல செழிப்பு, பசுமையா இருக்கிற மரம். இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லது எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? இரவும் பகலும் வேதத்துல தியானமாயிருக்கிற மனுஷன், அவன் செய்கிறதெல்லாம் சக்சஸ். அல்லேலூயா. நம்ம சக்சஸுக்கு பெரிய பயங்கரமான அமெரிக்காவில் போய் படிக்கணும், வந்து ஐபி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் டிகிரி படிக்கணும். நம்ம சக்சஸுக்கு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கும்பனம் இருந்தாலும் பைபிளை படிச்சு தான் இந்த தேசத்தை ஆளுகை செய்யலாம். அல்லேலூயா. ஆபிரகாம் நீங்க தேசத்தை ஆளுகை செய்ததுக்கு அவர் எடுத்தது பைபிள் தான். பைபிளை வச்சுதான் ராஜ்யத்தை ஆண்டு இருக்காங்க. அந்த பைபிள் போதும், சகல ஞானம் ஒரு அடங்கிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரவு பகல் அந்த தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஏன் சாஞ்சி? இரவு பகல் என்ன செய்யணும்? தியானமா இருக்கும். அல்லேலூயா. அதை வந்து திடீர்னு கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயசுல கற்றுக் கொடுக்கணும். நம்ம உட்காந்து படிக்க வச்சு இதை படி அதை படி இதை படிச்சு சொல்லுது. நம்ம உட்காந்து இதில் போட்டு ஒரு குச்சை வச்சுக்கிட்டு போட்டு பிள்ளைகளை அடிச்சு கிடக்கிறோம். கணக்குக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் சயின்ஸுக்கும். பைபிளுக்கு யாரையாவது உட்காந்து குச்சை வச்சு அடிச்சு படின்னு சொல்லி கொடுத்துருக்குமா? யாரும் சொல்லி கொடுக்குறதில்ல. பைபிளுக்கு பைபிள் வாசி, சாப்டர் வாசி, எழுதி கொடுத்தாரு, வசனத்தை மனப்பாடம் பண்ணு. அப்படி பழக்க வச்சிட்டோம்னா அது ஃபியூச்சர்ல நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதான் சக்சஸ். அவன் தான் சக்சஸ் மேன். யாரு? பைபிளை ஒழுங்கா படிக்கிறவன், தியானம் பண்றவன், அந்த வசனத்தை என்ன செய்யறவன், தியானம் பண்றவன் பாரு, அவன் தான் சக்சஸ் மேன். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த டீப்பர் கனெக்ஷன், தேவனோடு இருக்கிற அந்த கனெக்ஷன் இருக்கு பாருங்க, அந்த வேறு. அந்த வேறு என்னன்னா கிறிஸ்துவோடு உள்ள அந்த விசுவாசத்துல உறுதிப்படுத்திக் கொள்வது. அல்லேலூயா. அது என்ன செய்யணும்னா அது நம்மை பலப்படுத்தும். நம்ம என்ன செய்யணும்? அந்த உறவை ஸ்ட்ரெங்தன் பண்ணும், உறவை உருவாக்கும். வசனம் உருவாக்கும். இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த விசுவாசத்துல நம்ம உறுதியா இருந்தா நாளுக்கு நாள் நம்முடைய உறவு என்ன செய்யும்? பலப்படும். வாசிங்க கொலோசையர் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. கொலோசையர் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆறு வாசிங்க. 6வது வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அல்லேலூயா. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அல்லேலூயா. நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. அவருக்குள் வேர் கொண்ட, அவர் மேல விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அவர் மேல விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஏன் அவருக்குள் வேர் கொள்ளணும் தெரியுமா? அல்லேலூயா. நம்மளை பிடுங்கி போடுவதற்கு சாத்தான் ரெடியா இருக்கு. அந்த வேரை என்ன செய்யறதுக்கு? மரத்தை பிடுங்கி போடு. சூறாவளிலாம் வருதுல, பயங்கரமான சூறை காற்று. அப்பெல்லாம் அந்த மரம் நிற்கும். எந்த மரம் நிற்கும்? எந்த மரத்தினுடைய வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த மரம் தான் ரசியம் நிற்கும். என்ன சூறாவளி அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் என்ன செய்யும்? முருங்கை மரம் என்ன ஆகும்? அப்படியே நீங்க பாருங்க, திருவிழாம் பாருங்க, முருங்கை மரமா விழுந்து கிடக்கும் ஒரு காத்து அடிச்சதுல. ஏன்? அது வேறு இல்ல, ஸ்ட்ராங் கிடையாது. ஆனா ஆலமரமோ அரச மரமோ எப்படி இருக்கும்? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், அது அசையாது. ஏன்னா அதனுடைய வேர் வந்து எப்படி இருக்கும்? அதான் ஸ்ட்ராங். அது போல நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்கள், சோதனைகள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது நாம நல்லா கிறிஸ்துவுக்குள்ள உறுதியா பலத்தோட நிக்கணும்னா கிறிஸ்துவின் மேல இருக்கிற விசுவாசத்துல நம்ம எப்படி இருக்கணும்?
எல்லாம் உறுதியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வந்து டீப்பா அந்த ரூட்ஸ் வந்து கிறிஸ்டோட இணைக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க இந்த இடத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்க. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா, எச்சரிக்கையாயிருங்க. எதனால? லௌகீக ஞானம். லௌகீக ஞானம் அதாவது ஹலோ அல்லது டிசெப்டிவ் விஸ்டம். டிசெப்டிவ் விஸ்டம் அப்படி இல்லைன்னா ஒரு ஹாலோ எம்டி விஸ்டம். அதாவது ஒன்றும் இல்லை, பிலாசபி. என்னன்னா அந்த நாட்கள் பிலாசபியை சொல்லு. பிலாசபி அதாவது எம்டி பிலாசபி அல்லது டிசெப்டிவ் பிலாசபி அப்படின்னா அது ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த அப்படியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. சில பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்களே, சில மத பிரசங்கிகள்லாம் இருப்பாங்க. அது கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்கிற யோகாவை பற்றிலாம் அவர் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஆழமா கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்கு. அது நத்திங். சும்மா எம்டி வேர்ட்ஸ் போட்டு அப்படி கதைகளை சொல்லிட்டேன் அப்படி சொல்லி அது ஒரு ட்ரூத் இருக்கு, ஒரு ட்ரூத்துமே இருக்காது. அப்படின்னா அட்ராக்டிவா பேசுறது. சில பிலாசபிலாம் இருக்கு, அப்படியே அட்ராக்டிவா பேசுறது. சில அப்படி மேலான காரியங்கள் எல்லாம் பேசுற மாதிரி இருக்கு, அது ஒண்ணுமே கிடையாது, நத்திங். அப்படிப்பட்டவர்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு அல்லது தவறான உபதேசங்களை சொல்லி உங்களை நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய வசனத்துல எப்படி இருக்க நீங்க? ஆமா, அவர் மேல விசுவாசத்துல உறுதி போடுங்க. அல்லேலூயா. உங்க வேர் அவருக்குள்ள விசுவாசத்துல நல்லா உறுதியா இருக்கணும். ஏதாவது சின்ன கஷ்டம் வந்தா, போராட்டம் வந்தா அது புடிங்கிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சில விதைகள் கற்பாறையில விழுந்தது. சில விதைகள் எங்க விழுந்தது? ஏன் கற்பாறையில விழுந்து அது கொஞ்சம் வளர்ந்து என்ன செய்யுது? அது செத்து போச்சு. ஏன்னா அது வேர் கொள்ளாததுனால. என்னது? கொஞ்சம் வெயில் அடிச்ச உடனே காஞ்சி போச்சு. கொஞ்சம் வெயில் அடிச்ச உடனே காஞ்சி போச்சு. வேர் கொள்ளல. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த ஃபெய்த்ல நம்ம உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் சொல்ற. ஏன்னா 9ஆம் வசனம் சொல்லுது, ஏனென்றால் தேவத்துவத்தின் வரியுள்ள பூர்ணமெல்லாம் சரீர பிரகாரம் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் தேவன். அவர் யாரு? தேவன். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் முழுமையும் சரீரமா அவருக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. சரீரமான அவருக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. அவர் தான் உங்களை என்ன செய்திருக்கிறாரு? பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கு. அவரால் தான் நம்ம எப்படி இருக்கிறோம்? அடுத்த வசனம் சொல்லுது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாய் இருக்கிறீங்க. அல்லேலூயா. பரிபூர்ணமாய் இருக்கு. அவரால் தான். 12ஆம் வசனம் சொல்லுது, ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோருக்கு எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நாம அவரோடு கூட மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறோம். அவருக்குள்ள பாவத்துக்கு மரித்து நீதி செய்ய உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்தான் நமக்கு ஜீவன். அவர்தான் நம்மை பரிபூர்ணமாக்கி இருக்கிறார். அதனால அவர் மேல நீங்க எப்படி இருக்க? உறுதியா இருங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. உறுதியா இருங்க. அல்லேலூயா. இந்த மரத்திலேயே ரெட்வுட்னு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, பாத்தீங்கன்னா அந்த வேர்லாம் வந்து இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். நிறைய மரம் இருக்கும். அந்த மரம் கீழே மட்டும் டீப்பா போயிருக்காது. அந்த வேர் சைட்ல இருக்கிற மரத்தோட போய் என்ன செய்திருக்கோம்? ஜாயின் ஆயிரும். நீங்க இதை எங்க கொடைக்கானல்ல பார்க்கலாம். கொடைக்கானல்ல இந்த குணா ஒரு கேவ் இருக்குல்ல, குணா கேவ்.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவில் கூட பார்க்கலாம். வெறும் மரத்தினுடைய வேரா என்ன செய்யும், எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு மரம் இன்னொரு மரத்தினுடைய வேர் என்ன இருக்கும், எல்லாமே கனெக்ட் ஆகும், இன்டர் கனெக்ட் ஆகும். டீப்பா மட்டும் இல்ல, ஒரு வேரோட இன்னொரு வேர் தான் இருக்கும், கனெக்ட் ஆகும். அது போல சபையில நாம எல்லாரும் எப்படி இருக்கணும், விசுவாசிகள்லாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஐக்கியத்திலிருந்து யாரும் நம்மளை பிரிச்சுட்டு போக கூடாதபடிக்கு என்ன செய்யணும், ஒருவரோடு ஒருவர் நல்ல ஐக்கியமா இருக்கும். இல்லைன்னா சாத்தா நம்மளை காலி பண்றதுக்கு, நம்மளை பிடிங்கி வேரோட தூக்கி போடுறதுக்கு, அல்லது ஏதாவது ஒரு காரணம், பணமோ பொருளோ ஆசையோ மயக்கமோ எதுவோ நம்மை வேரை விட்டு வேர்ல இருந்து பிடிங்கி நம்மளை பயனற்றவர்களாக தூக்கி எறியாதபடிக்கு நம்மை அது வரைக்குள்ள நிலைச்சிருக்கும். அல்லேலூயா. கொடியானது செடியோடு நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டாது. நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை நாம நிலைச்சிருக்கோம், கனெக்ட் ஆகி. அல்லேலூயா. இயேசுவோட கனெக்ட்ல இருக்கிறோம். இயேசுவோட கனெக்ட்ல இருந்தாதான் பூ பூத்து காய் காய்த்து மிகுந்த கனிகளை கொடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதமா நம்ம மாறுவோம். அதுக்கு ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவோட கனெக்ட் ஆயிருக்கணும். அல்லேலூயா. வேத வசனத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கணும். கிறிஸ்துவோட எப்படி இருக்கணும், கனெக்ட் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மூன்றாவது, மறைக்கப்பட்ட வாழ்க்கை அல்லது மரித்து போன வாழ்க்கை. இதுதான் நம்முடைய பெருக்கத்தை கொண்டு வரும். அதாவது வேர்ங்கிறது மறைஞ்சுதான் இருக்கும். வேர் என்ன இருக்கும், மறைஞ்சுதான் இருக்கும். வேர் வெளியில இருக்க தெரியுமா, தெரியாது. அது மறைக்கப்பட்டுதான் இருக்கும். அந்த வேர் மறைக்கப்பட்டிருந்தாலும் அதனாலதான் அந்த மரத்துக்கே ஆசீர்வாதம். அல்லேலூயா. வேர் மறைஞ்சுதான் இருக்கும். வேர் வெளியில தெரியாது. வேர் வெளியில தெரியாது. ரூட் எப்பொழுதுமே ஹிடனா தான் இருக்கும். பட் ஆனால் அதுதான் ரொம்ப எசென்ஷியல். ரூட்ஸ் ரொம்ப மறைக்கப்பட்டிருக்கும், ஆனால் ரொம்ப முக்கியமானது. அது போலதான் நம்முடைய மறைக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கு பாருங்க. மறைக்கப்பட்ட வாழ்க்கைன்னா அது நாம தேவனோடு கூட நேரம் செலவழிக்கிற ஒரு தனிமையான நேரம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில நாம பாடுகளை அனுபவிச்சு தனிமை அல்லது ஒதுக்கப்படுதல், மறைக்கப்படுதல், அற்பமா எண்ணப்பட்டு தூர தூக்கி எறியப்படுதல், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. வேறு எப்படி மறைக்கப்பட்டு அந்த மரத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதோ அது போல மறைக்கப்பட்ட நேரம், மறைக்கப்பட்ட யாருக்கும் தெரியாத தேவனோடு, அதுதான் மத்தேயு 6:6 வாசிக்க. மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அல்லேலூயா. நீயோ அந்தரங்கத்துல போய் என்ன செய்ய, ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணு. அதுதான் உனக்கு வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அது மறைக்கப்பட்ட நேரம், அது யாருக்கும் தெரியாத நேரம், அது தனிமையான நேரம். யாரு சத்தம் போடுறது? மறைக்கப்பட்ட நேரம், தனிமையான நேரம். நீ அந்த ரங்கத்தில் என்ன செய்ய, தேவனோடு கூட நேரத்தை செலவழி. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, தனிமையில் இருக்கிறோமோ, தேவனோடு கூட தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ, தேவனுக்குள்ள மறைஞ்சு இருக்கிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த அந்தரங்க நேரம், தேவனோடு தனிமையில செலவழிச்சுட்டு கதவை சாத்துற நேரம் ஒரு பெரிய ரிசல்ட்டை கொண்டு வரும். விசுவாசிக்கிறீங்களா? வேற எப்படி மறைஞ்சிருக்கோ அதே போல மறைஞ்சிருந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தனிமையா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. சில நேரத்துல தனிமையில படுகிற பாடுகள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த நேரத்துல யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க.